வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி மட்டர் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டர் பன்னீர் பண்ணுறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள் நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி விழுது சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரை சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தக்காளியை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்குது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். நான் ஹோம்மேடு ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையிலேருந்து வாங்கக்கூடிய ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. சேர்த்தாக்கினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் கேஷ்யூ நட் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ இதில் பன்னீர் சேர்த்துடலாம். நான் இங்கே 200 கிராம் பன்னீரை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். பன்னீரை நீங்கள் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ 4 நிமிஷம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்ம மட்டர் பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.